அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திருப்பூர் மாவட்ட மஸ்ஜித் சேவை குழுக்களின் செயல்பாட்டல்களின் சங்கமம் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தும் ஜுபேர் ஹாஜியார் அவர்களே மற்றும் இந்த விழா மேடையை சிறப்பித்து கொண்டிருக்கும் குபா மஸ்ஜித் தேவராயம்பாளையம் பள்ளியின் நிர்வாகிகளே, தலைமை இமாம் அவர்களே மற்றும் இந்த சங்கமம் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மஸ்ஜித் சேவை குழுக்களின் செயல்பாட்டாளர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சங்கமம் விழாவினுடைய நோக்கத்தை பற்றி சொல்வதானால், இந்த சங்கமம் விழா என்ன நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது என்று சொன்னால், நமது மாவட்டத்தில் உள்ள இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் நபவி எந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருந்ததோ அந்த முறையில் அனைத்து பள்ளிகளும் செயல்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காகத்தான் இந்த சங்கமம் விழா அமைக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை வெறுமனே தொழுகை, நோன்பு இது போன்ற காரியங்கள், அதாவது இதனை இபாதத் என்றும் சொல்லலாம். நான் ஏன் இங்கே இபாதத் என்பதை கூறவில்லை என்றால், ஹிதுமத் என்பதும் ஒரு இபாதத் தான். சில காலங்களாக, பல வருடங்களாக என்றே சொல்லலாம், மஸ்ஜிதில் இந்த இபாதத், அதாவது ஹிதுமத் என்கின்ற இபாதத் மட்டும் வெளியேறிவிட்டது. அந்த இபாதத்தையும் மஸ்ஜிதிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காகத்தான் இந்த மஸ்ஜித் சேவை குழு என்பது அமைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், இந்த இபாதத் என்பது ஹிதுமத் என்கின்ற இபாதத், இந்த இபாதத் என்பது சில காலங்களுக்கு முன்னால் மஸ்ஜிதை கடந்த சில அமைப்புகளிடம் சென்றுவிட்டது. அதனை மீண்டும் மஸ்ஜிதோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த மஸ்ஜித் சேவை குழு என்ற ஒரு குழுவை நாம் கடந்த 13 வருடங்களாக மஸ்ஜிதின் வாயிலாக வைத்து ஆரம்பம் செய்து மக்களுக்கு இந்த சேவை பணியை, ஹிதுமத் பணியை நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ஹிதுமத் பணி கியாமத்து நாள் வரை நடைபெற அருள் புரிவானாக. மேலும் இந்த சங்கமத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஹிதுமத் பணியை செய்யக்கூடிய செயல்பாட்டாளர்கள் ஒரு கூட்டு முயற்சியின் அடிப்படையில் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். ஏனென்று சொன்னால், பொதுவாக நமது மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் கறி மற்றும் பழங்கள் விநியோகம் செய்வது என்பது அனைத்து பள்ளிகளுக்கும் தெரியும். அவற்றை வெறுமனே ஓரிரு நபர்கள், பொதுவாக எடுத்துக்கொண்டால் சேவைக்குழு, மஸ்ஜித் சேவைக்குழு என்றால் தேசிய அமைப்பாளர் அலங்கியம் சையது இப்ராஹிம் அவர்கள் மட்டுமே தேசிய அளவில் நம் கண் முன்னால் தென்படுவார். அதே போல் மாவட்ட சேவைக்குழு என்று எடுத்துக்கொண்டால் ஜுபேர் ஹாஜியார், சுஹைபாய், நானும் சிலருக்கு தெரிவேன் என்று நினைக்கின்றேன். இப்படியாக சில நபர்கள் மட்டுமே பேசப்பட்டும் தெரியப்பட்டும் வருகின்றோம். ஆனால் எங்களை கொண்டு மற்றும்
இந்த மஸ்ஜித் சேவைக்குழு இந்த அளவிற்கு வந்ததா என்றால் கண்டிப்பாக இல்லை. அதற்கு ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்களான நீங்களும் அதற்கு காரணம்தான். உங்களுடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் இந்த சேவை குழுவை பற்றி இதற்கு முன்னர் பேசிய அனைவருமே ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்தார்களே, அந்த நிலையை நாம் எட்டியிருக்க முடியாது. ஸோ இந்த சங்கமத்தின் இந்த கூட்டத்தின் நோக்கம் இதுவும் ஒன்றுதான். அதாவது பேக் போனாக இருக்கக்கூடிய மஸ்ஜித் சேவை குழுவின் பேக் போனாக இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களாகிய நீங்கள் உங்களுடைய அறிமுகத்திற்காகவும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் ஒரு அன்பு பாராட்டி கொண்டு நமக்கிடையே ஒரு முஹப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு எவ்வாறு அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவருக்கொருவர் நீங்கள் சகோதரர்கள் என்று சொன்னார்களோ, அந்த அடிப்படையில் எவ்வாறு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரீன்களுக்கு அன்சாரிகளாகிய மதீனாவாசிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்கு தீனை கொண்டு வந்திருக்கிறார்களோ, அது போன்று நம் ஒவ்வொரு மஸ்ஜித் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களும் ஒருவருக்கிடையே சகோதரத்துவத்தை மேம்படுத்தவும் இந்த நிகழ்ச்சியானது அமைக்கப்பட்டது என்றால் மிகையாகாது. இதுபோல பல விஷயங்களை முன்னெடுத்து இந்த சங்கமம் ஆகிய இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக நமது மாவட்டத்தில் 45 50 பள்ளிகளுக்குள் இந்த சேவை குழுவானது மஸ்ஜித் சேவை குழுவானது உருவாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் மாதந்தோறும் நடக்கக்கூடிய சிந்தனை சுரங்கம் மற்றும் பஷாரத் மஜ்லிஸ் எனப்படக்கூடிய அந்த நிகழ்விற்கு சொற்ப பள்ளிகளை ஆகிய ஒரு 15 to 20 பள்ளிகள் மட்டுமே சராசரியாக பங்கேற்று கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த 15 to 20 பள்ளிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை கொண்டு நாம் பல விஷயங்களை இந்த மாவட்டத்தில் சேவை குழுவின் மூலமாக நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். சற்று சிந்தித்து பார்த்து அனைத்து பள்ளிகளும் முழுமையாக கலந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் நம்முடைய சேவை பணி மிகவும் துரிதமாக இன்னும் வேகமாக நடைபெற இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை உங்கள் முன் நான் அறிவித்துக் கொள்கின்றேன். இதனுடைய நோக்கமாக இங்கு இருந்து நாம் இந்த விழாவை முடித்துவிட்டு செல்லக்கூடிய நேரத்திலே ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை, முழுமையான சகோதரத்துவத்தை, ஏதோ பேச்சுக்காக இல்லாமல் நாம் எப்படி இரத்த பந்தங்களோடு சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்வோமோ அந்த முறையிலான ஒரு உறவை நாம் நமக்கிடையே ஏற்படுத்தி கொண்டு மேலும் இந்த சேவை குழு நடத்தாட்டக்கூடிய மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய மஸ்ஜிதில் நிறைவேற்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இந்த விழாவினை விட்டு செல்லக்கூடிய சமயத்தில் நாம் இருப்போமாக. முன்னது நான் சொல்லியது போல இந்த சேவை குழுவானது வெறுமனே சொல்லக்கூடிய 2-3 நபர்களை கொண்டு மட்டும் இது நடைபெறுவது சாத்தியமல்ல. இன்னொன்றையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பொதுவாக தேசிய அமைப்பாளர் சையது இப்ராஹிம் பாய் அப்படி என்று சொன்னால் அதனுள் நாமளும் வருகின்றோம், நம்மையும் சேர்த்துத்தான் சொல்கிறார்கள் என்று நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு வர வேண்டும். அதே போல மாவட்ட சேவை குழுவாகிய ஜுபைர் ஆஜியார் என்று சொன்னாலும் சரி, சுஹைபா என்று சொன்னாலும் சரி,
அவர்கள் மட்டும் அல்ல, நீங்களும் அதில் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் உள்ளத்தில் நீங்களே கொண்டு வந்து கொள்ளுங்கள். அது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து இந்த சேவை குழுவினான பணியானது கியாமத்து நாள் வரை நல்லபடியாக இறை அருளால் நடத்தாட்டி செல்ல துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.